சரி, நெக்ஸ்ட்டு இந்த டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா 13th செப்டம்பர் 1993 வந்து மண்டேவாக இருந்தால் 26th அக்டோபர் 1993 என்ன டேவாக இருக்கும்? இந்த மாதிரி கேட்கலாம். இது டைப் 1. ஸோ இந்த டைப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர் வந்து சேமாக இருக்கும். உங்களுக்கு மந்த் டிஃபர் ஆகும், டேட்டும் டிஃபர் ஆகும். பட் வந்து இயர் வந்து சேமாக இருக்கும். 1993 1993. ஸோ ஒரே வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வெவ்வேறு டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 13th செப்டம்பர் கொடுத்துருக்கான், அது மண்டே அப்படின்னா 26th அக்டோபர் வந்து என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எப்படி ட்ரை பண்ணுவான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இயர் கேன்சல் பண்ணிங்க. இயருக்கு வந்து நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா சேம் இயர் தான். ஸோ இதுக்கு வந்து ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கேலண்டரை பொறுத்த வரைக்கும் ஆட் டேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆட் டேஸ் வந்து ஈச் இப்போ டேஸ்லேயும் கண்டுபிடிக்கணும், மந்த்லேயும் கண்டுபிடிக்கணும், இயர்லேயும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இயரில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்க போகுது? 0வாக தான் இருக்குது. அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது 26 அக்டோபருக்கும் 13 செப்டம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனை நாட்கள் வரும்? 13 நாளா? இது செப்டம்பரு, இது அக்டோபரு. சரி, இந்த மாதிரி ஒரு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பரில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? செப்டம்பரில் மொத்தம் எத்தனை நாள்? 30 நாள் இல்லையா? 13ன்றது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனது. 13 செப்டம்பர் அவனே மண்டேன்னு கொடுத்துட்டான். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, மீதி செப்டம்பரில் எத்தனை நாள் இருக்கும்? 17 நாள் இருக்கும். 17 அப்படியே போட்டு 7ஆல் வகுக்கணும். ஏன்னா இந்த 17 நாட்களுக்கு எத்தனை ஒற்றைப்படை நாட்கள் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கலாமா? ப்ளஸ் இப்போ 26 நாள் இருக்குது இல்லையா? இந்த 26 நாளுமே நமக்கு தேவை. ஸோ அப்போ இந்த 26 நாட்களுக்கு என்ன வரும்? 26 டிவைடட் பை 7. இப்போ 17 டிவைடட் பை 7க்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? 3 ஆட் டேஸ் இல்லையா? ஏன்னா 17 7ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் வந்து 3. 26 7ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் என்ன வரும்? 5 டிவைடட் பை அகைன் 7. ஏன்னா 3 + 5 வந்து 8. 8 அகைன் வந்து அதில் ஒரு வாரம் இருக்குமா? அப்போ ரிமைண்டர் என்னது வரும்? 1. அப்போ என்ன டேவாக இருக்கும் அது? இது மண்டேன்னா மண்டே + 1 டே டியூஸ்டே. அப்போ 26 அக்டோபர் 1993 வந்து டியூஸ்டே. சேம் இயர் அப்படின்றதுனால இது அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க. செப்டம்பரில் 30 நாட்கள் இருக்குது, 13 நாள் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, மீதி இருக்குது 17 நாளுக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது மீதி இருக்குது 26 ஃபுல் அப்படியே மொத்தமாக இருக்குது. 26 டிவைடட் பை 7 5 நாட்கள். ஸோ இந்த 8 நாளில் முழுமை பெறாத நாட்கள் தான் எப்பவுமே நான் சொன்னேன் ஒற்றைப்படை நாட்கள்னு சொன்னேன். முழுமை பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் சேர்ந்ததுன்னா ஒரு வாரம் ஆகும். அப்போ முழுமை பெறாமல் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் என்னது? ஒற்றைப்படை நாட்கள். ஸோ ஆட் டேஸ்ன்னு சொல்லலாம். மண்டே + 1 டே வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டே. நெக்ஸ்ட் அடுத்து 18th ஏப்ரல் 2018. 18th ஏப்ரல் 2019. இது டியூஸ்டேனா இந்த டேட் என்னன்னா வெனஸ்டே தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் நார்மலாக நமக்கு தெரியும், இப்போ நம்ம பிறந்த நாள்லாம் இந்த வாட்டி வந்து வெனஸ்டே வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக என்னது? தேர்ஸ்டேயில் தான் வரும். இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணி போடலாம். இப்போ இங்கே வந்து 2018 வந்து நார்மல் இயர், லீப் இயர் கிடையாது. லீப் இயர்னால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 4ஆல் வகுத்து பார்க்கணும். இப்போ இது 4ஆல் வகுப்படுமா? 4ஆல் வகுப்படுறதுக்கு மொத்தம் 2018 4ஆல் வகுக்கணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். 18 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இது லீப் இயர் கிடையாது. அதே மாதிரி 19 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இப்போ இதுவும் லீப் இயர் கிடையாது. லீப் இயர் இல்லை அப்படின்னு சொன்னால் எது சேமாக இருக்கோ அதை அடிச்சிருங்க. இது தேவையில்லை, கேன்சல் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. போன கணக்கில் பார்த்தோம்னா ரெண்டுமே சேமாக இருக்குது, அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம ஆட் டேஸே கண்டுபிடிக்கல. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல 18 ஏப்ரல் 18 ஏப்ரல் சேமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 2018லேருந்து 2019 வரைக்கும் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்.
எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, இப்போ 2018 கொடுத்துனா, இப்போ நான் இந்த கேள்வியில் 2023 கேட்டால் ஒவ்வொரு வருஷமா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அத்தனை நாள் இப்போ 365 365 365ன்னு போட முடியாது இல்லையா? உங்களுக்கு வந்து நான் எப்போ சொன்னேன்னா நார்மல் இயர்னு ஒன்று சொன்னேன். நார்மல் இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 2018 2019 2020 21 22 23 இதுதானே மொத்தமாக அந்த இன்டர்வல் இருக்கிற பீரியடு. இப்போ 18 வந்து நார்மல் இயரா? இங்கே ஒரு ஆட் டே இருக்கும். 19 இங்கேயும் ஒன்று தான் இருக்கும். ஏன்னா 19 வந்து லீப் இயர் கிடையாது. 20 லீப் இயர், இங்கே 2 ஆட் டேஸ் இருக்கும். 21 இங்கே 1, இங்கே 22 1, 23 1. அப்போ மொத்தம் கூட்டினா எத்தனை வருது? 7. 7 7ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் என்ன? 0. அப்போது 2018 டியூஸ்டேன்னா 2023 18 ஏப்ரல்னாலும் அதே டியூஸ்டே தான் வரும். டியூஸ்டே ப்ளஸ் 0 டியூஸ்டே. ஓகேவா? அதுக்கு பதிலாக ஒவ்வொரு இப்போ சப்போஸ் வந்து 2050 கொடுத்தானா இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க முடியாது. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. 5 இருக்கா? சார் 5 × 1 5 இயர்ஸ், அதாவது எல்லாமே நார்மல் இயராக கால்குலேட் பண்ணிக்கணும். லீப் இயர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற நினச்சிக்கிட்டு இப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணோம்னா எத்தனை வரும்? 5. 5 ஒரு 5 ஆட் டேஸ்ன்னு சொல்லி வந்துடும். கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாருங்கள். 2018 2023க்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்கு? எத்தனை லீப் இயர் இருக்கு? ஒரே ஒரு லீப் இயர் இருக்கா? ஸோ ஒரு லீப் இயருக்கு எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா வரும்? ஸோ 2 days. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 7. சேம் அதே தானே, ரிமைண்டர் 0 டியூஸ்டே ப்ளஸ் 0 டியூஸ்டே. புரியுதா புரியலையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட் டே. நான் சொன்னேன்ல, ஒரு நார்மல் இயருக்கு ஒரு ஆட் டே. இது எல்லாமே வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? நார்மல் இயர்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஸோ கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு வருஷமாக தனியாக எழுதி போடுறதுக்கும் இது மொத்தமாக நான் கன்சிடர் பண்ணி 5 × 1 5 எடுத்துகிட்டு அதில் எத்தனை லீப் இயர் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணால் வந்துடும். லீப் இயருக்கும் ஆமாம் 2 ஆட் டேஸ் வரும். சரி, இப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு வந்து டே கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 4 வருஷம் வரும். ஸோ இப்போ 4 வருஷம் வரும்போது அதுக்குள்ளே லீப் இயர் இருக்கா கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறதுனா அப்படி பண்ணுறதுனா அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே நான் இப்படி கன்சிடர் பண்ணேன்னா இந்த மாதிரி. ஆமாம், கன்சிடர் பண்ணி எடுக்கணும். சரி, இன்னொன்று போடுறீங்களா இதே மாதிரி? சரி, புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இப்போ அதை விட்டுருங்க, அந்த டேஸை கால்குலேட் பண்ணல. இப்போ ஒரு இயர் மட்டும் சொல்கிறேன். இது 2 மெத்தடு பதிலாக இப்போ காமனாக ஒரே மெத்தடு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கும். இப்போது 2018 கொடுக்குறான் அப்படின்னா 2023 கொடுக்குறான். இப்போ இது ரெண்டுமே இயர் கொடுத்துருக்கான். இதுக்கு மட்டும் நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? இப்போ 2018 இப்போ ஆல்ரெடி வந்து இது கொடுத்துருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தடில் பண்ணணும். இப்போ நார்மலாக என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம அதையும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ நார்மலாக நீங்கள் ரெண்டுத்துக்கும் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. இது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன? 5. 5 × 1 5 ஆட் டேஸ். இது தனியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குது? ஒன்றே ஒன்று தான். ஸோ அப்போ ஒரே ஒரு ஆட் டே மட்டும் ஆட் பண்ணணும். 6 ஆட் டேஸ் வரும். இது ஒன்று தனியாக.
இப்போ 2022 2040. இப்போ இதில் எத்தனை ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 18 × 1 18 ஆட் டேஸ். இது தனியாக முடிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்கும்? நீங்களே பாருங்கள், 22 லீப் இயர் கிடையாது, 2021 லீப் இயர் வராது. எப்படி 21 4ஆல் வகுக்க முடியாது. 2040 2022 ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 18. நான் சொல்கிறது 2040 2022 டிஃப்ரென்ஸ் வந்து 18. 18 × 1ன்னு எடுக்க சொல்லிட்டேன். அடுத்து எத்தனை லீப் இயர் இருக்கும்? 5. என்னென்னது? 24 28 32 36 40. மொத்தம் எத்தனை? 5. அப்போ 5 × 1 5 23 ஆட் டேஸ். இதையே ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். அந்த 2 போடுறது அது வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இயர் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அது எல்லாமே நார்மல் இயராக கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் 5 × 1 ஆட் டேஸ். இப்போ இந்த 5க்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லீப் இயர் மட்டும் தான் இருக்குது. அந்த லீப் இயருக்கு 1 எக்ஸ்ட்ரா ஆட் டேஸ் போட்டுருக்கோம். மொத்தம் சேர்த்தா 6 டேஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2040 40ல் இந்த 22 கழிச்சோம்னா 18 18 × 1 18 ஆட் டேஸ்னு வந்துடும். அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குது? 5 லீப் இயர் இருக்குது. 5 × 1 5. மொத்தம் எத்தனை? 23 ஆட் டேஸ்னு வந்துடும். ஸோ இந்த 23க்கு டிவைடட் பை 7ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 2 ஆட் டேஸ். இப்போ இதுக்கு வந்து மண்டேன்னு கொடுத்தாங்கன்னா மண்டே + 2 டே இந்த என்ன வரும்? வெட்னஸ்டே அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ நான் ஒரு சம்மு தரேன், அதை ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 19th May இது விட்டுருங்க, எப்படி ஆட் டேஸ் கண்டுபிடிக்குன்னு சொல்லியாச்சுல. 19th May 2011 19th May 2018. இது வந்து ஃப்ரைடே அப்படின்னா இது என்ன டே? அவ்வளோதான். புரியல? செவனுக்கு கீழே வந்துச்சுன்னா சரி. இப்போ இதுக்குள்ள ஆமாம் 2 டேஸ் போட்டிருக்கோம், 6 டேஸு. இப்போது மண்டே + 6 டேஸ் போடுறோம் இல்லையா? இதை வந்து 2 விதமாக போடலாம். மண்டே + 6 டேஸ்னால் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஆன்சர் வந்து சண்டே. ஓகேவா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு ஒவ்வொன்றா விரல் விட்டு எண்றதுக்கு பதிலாக இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 7க்குள்ளே தான் இருக்கும். 7க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 7 நாள் தான் மொத்தமே இருக்க போகுது. இது 6 அப்படின்னா 7க்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒன்றே ஒன்று தானே. அந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணலான்னா மண்டே -1 போட்டால் மண்டேக்கு முந்தின நாள் என்ன? சண்டே. அப்படியும் போடணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து மண்டே + 5 டேஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக மண்டே -2 டேனா மண்டேக்கு முன்னாடி எத்தனை நாள் இருக்குது? சண்டே சாட்டர்டே. இப்போ நீங்கள் இப்படி போனாலும் சரி, +5 போனாலும் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சேம் தான் வரும். ஸோ இப்படி போனாலும் சரி, நீங்கள் அதுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு என்னன்னா அந்த இன்டர்வல் வந்து 7ல் தான் இருக்கும். ஸோ 5 வந்து நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துக்கணும். -2 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ அந்த -2 பின்னாடியும் போகணும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை வருது? 18 2011 கழிச்சோம்னா 7 × 1 7 டேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாருங்கள். லீப் இயர் எத்தனை இருக்குது? 2 லீப் இயர். 16 12 இருக்கும்னு நினைக்கிறேன். 12 16 2 தான் லீப் இயர் இல்லையா? அப்போ அது 2 ஆட் பண்ணோம்னா மொத்தமாக எத்தனை வருது? 9 டேஸ்னு வருது. அப்போ அந்த 9 டேஸை அகைன் 7ஆல் வகுத்தோம்னா மீதி ரிமைண்டர் என்னன்னு வருது? 2.
ஆல்ரெடி அது ஃப்ரைடே அப்படின்னா ஃப்ரைடே ப்ளஸ் 2 அப்படின்றது சாட்டர்டே அண்ட் சண்டே. ஆன்சர் வந்து சண்டே. இப்போ இங்கே வந்து 12, இது 12 கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ 2018 அப்போ என்ன பண்ணோம்? 18 மைனஸ் 12 அப்போ மொத்தம் எத்தனை டேஸ் வரும்? 6. அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்கு? அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு மட்டும் தான் பார்க்கணும். 1 தானே இருக்கு. 12 எடுக்கக்கூடாது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 12ன்றது ஆல்ரெடி அவன் ஃப்ரைடே கொடுத்துட்டான், அந்த ஃப்ரைடேவை தாண்டி வந்துட்டோம். இப்போ இந்த சம்மில் 2012 இது ஃப்ரைடேன்னு கொடுத்துட்டான், பிப்ரவரி தாண்டி வந்துருச்சு. இப்போ இது வந்து லீப் இயர் தான், ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 18 மைனஸ் 12 அந்த மெத்தடில் பார்க்கும்போது இது கால்குலேட் பண்ணும்போது 6 வருதா? இங்கே 11 கொடுக்காம இருந்து 12 கொடுத்தா 6 வருது. இப்போ இதுக்குள்ளே தான் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். இன் பிட்வீன் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். Feb 29 பிப்ரவரி வரதெல்லாம் இதுக்கப்புறம் வரும். அந்த மாடலில் பார்க்கும்போது சொல்கிறேன், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? புரியலையா? சரி, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேட் டிஃப்ரெண்ட் இயர். இப்போ கொஸ்டின் வந்து இஃப் 15th August 1991 இஸ் மண்டே, சரிதான் கொஸ்டின். 15th August 1991 is Monday, then what was the day on 23rd September 1997? ஸோ சிம்பிளாக நோட் பண்ணிங்க. 15th August 1991 வந்து மண்டே. ஆனால் 23 செப்டம்பர் 1997 என்ன? ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க. இதுக்கு முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், இன்னொரு சம்மில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சம்மில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைடுக்கு தனியாக ஆட் டேஸ் கண்டுபிடிங்க, இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். இப்போ 1991 1997 அதுக்கு கண்டுபிடிச்சா எத்தனை வரும்? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 6. 6 into 1 6 days. அதுக்குள்ளே எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை லீப் இயர் இருக்குது? 92 96 ரெண்டே மட்டும்தான் இருக்குது. யா, ஸோ இந்த 2 லீப் இயருக்கும் 2 ஆட் பண்ணால் 8 வரும். இதில் எத்தனை 1 ஆட் டேன்றது தனியாக கண்டுபிடிச்சாச்சு, முடிச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, நெக்ஸ்ட்டு 15th August அப்படின்னு சொல்லிட்டாச்சு. 15th Augustல அது முடிஞ்சு போச்சு. மீதி எத்தனை நாட்கள் இருக்குது? 16 டேஸ் இருக்குது. அந்த 16ல் எத்தனை ஆட் டேஸும் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு, அதுக்கப்புறமா செப்டம்பரில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 23. ஸோ 23 டிவைடட் பை 7. இப்போ இதில் எத்தனை ஆட் டேஸ் வரும்? 2. இதில் எத்தனை ஆட் டேஸ் வரும்? 2 டிவைடட் பை 7. 4 by 7 4. இங்கே 4, அங்கே வந்து ஒரு 1, மொத்தமாக சேர்த்தா எத்தனை வரும்? 5 ஆட் டேஸ்னு வரும். ஆல்ரெடி மண்டேனா மண்டே ப்ளஸ் 5 என்ன சொன்னேன்? மண்டே ப்ளஸ் 5 போகிறதுக்கும் மண்டே மைனஸ் 2ன்றதுனால சேம் ஒன்று தான். அப்போ ஆன்சர் என்ன? சாட்டர்டே. ஆகஸ்ட் 31 அது ஃபஸ்ட்டு கிளியராக இருந்தது. ஜனவரி 31, பிப்ரவரி வந்து லீப் இயராக இருந்தால் 29, லீப் இயர் இல்லைன்னா 28, மார்ச் வந்து 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட்டும் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. மண்டே தாண்டி தான் எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த டே வந்து மண்டேன்னு கொடுத்துட்டான், அப்போ அதனால் தாண்டி தான் எடுக்கும். சரி, இப்போ வந்து ஒரு கொஸ்டின், வெறும் 23 வருஷம் மட்டும் சொல்கிறேன். 23 வருஷத்தில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்?
எத்தனை ஒற்றைப்படை நாட்கள் இருக்கும்? 23 ஆண்டுகளில் எத்தனை ஒற்றைப்படை நாட்கள் இருக்கும்? நான் இந்த இயர் ஒன்று போட்டேன் இல்லையா, இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே நான் வந்து இன்டர்வல் கொடுத்தேன். இப்போ டேரெக்டாகவே உங்களுக்கு 23ன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு இயர் கொடுத்து இன்டர்வல் கொடுத்தா அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி 6ன்னு போட்டீங்க. இப்போ நானே டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் 23ன்னு கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு இன்டர்வல் உங்களுக்கு கொடுக்கல, 23ன்னு கொடுத்துனேன். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 23 × 1ன்னு ஒன்று கண்டுபிடிப்பீங்களா? எல்லாத்தையுமே நார்மல் இயராக ட்ரீட் பண்ணி 23 ஆட் டேஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. இந்த 23க்குள்ளே எத்தனை லீப் இயர் கண்டுபிடிப்பீங்க? 4, 8, 12, 16, 20. அதுக்கு மேலே லீப் இயர் கிடையாது. அப்போ 5 லீப் இயருக்கு 5 × 1 மொத்தம் சேர்த்தா 28. இந்த 28 7ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? அப்போ மொத்தமாக 0 ஆட் டேஸ் தான் அதில் இருக்கும். புரியுதா? சரி, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. 23 × 1 + 23 / 4. இப்போ 23 1 என்ன? 23 + 23 4ஆல் வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் எத்தனை வரும்? 3. கோஷன்னா ஈவுன்னு சொல்லுவாங்க. ஈவு என்ன வரும்? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா கோஷன்ட்டை மட்டும் எடுக்கணும், ரிமைண்டர் எடுக்கக்கூடாது. ஈவு 5, 28 சேம் அதே தான் வரும். அது புரியலன்னா இந்த மாடல் ஃபாலோ பண்ணி 23 கொடுத்துருக்க அந்த 23 அப்படியே போட்டுங்க, ப்ளஸ் கோஷன்ட் ஆஃப் 23/4. 23 + 23 4இன் ஈவு தொகை என்னவோ அதை எடுத்து போட்டுருங்க. 23 4ஆல் வகுக்கும்போது ஈவு வந்து கோஷன்ட் என்ன வரும்னா 5 வரும். அந்த 5 தூக்கி அப்படியே போட்டுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 28. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த லீப் இயர் எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். 4 தான், ஏன்னா 4ஆல் வகுப்பட்டால் தான் அது லீப் இயர். இது எப்போன்னா அந்த இன்டர்வல் கொடுக்கலன்னா டைரெக்டாக இயர் மட்டும் கொடுக்குறான் அப்படின்னா. ஓகேவா? இயர் தான். இப்போ இந்த ரெண்டு இன்டர்வல் கொடுத்தா தான் மைனஸ் பண்ணணும். நான் டைரெக்டாக 23 வருஷம்னு கொடுத்துட்டேன்னா 23 + கோஷன்ட் ஆஃப் 23/4. ஆமாம். இப்போ வந்து 100 ஆண்டுகளில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 100 ஆண்டுகள். இப்போ நான் 23 ஆண்டுகள்னு சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் மறந்துடுங்க. வெறும் ஃபர்ஸ்ட் 23 ஆண்டுகள் சொன்னேன் இல்லையா? இப்போ 100 ஆண்டுகளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ப்ளஸ் 100 / 4. அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 6 ஆட் டேஸ் வராது. சரி, இப்போ நான் சொல்கிறேன். 100 அப்படின்றது இந்த 100 இயர்ஸ் அப்படின்றது என்ன வருஷம் நான் சொன்னேன்? செஞ்சுரி இயர்னு சொன்னாலா? செஞ்சுரி இயரை லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எதால் வகுக்கணும்னு சொன்னோம்? 400ஆல் வகுக்கணும். இந்த 4ஆல் வகுத்தா அது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா 100 + கோஷன்ட் ஆஃப் 99 / 4. ஏன்னா 100 வந்து 4ஆல் வகுத்தீங்கன்னா அது வந்து லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. 400ஆல் தான் வகுக்கணும். ஆனால் மீதி இருக்க 99 என்னது? உங்களுக்கு நார்மல் இயர் அப்படின்றதுனால அந்த 99 மட்டும் தான் 4ஆல் வகுத்து அதில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? 100 அப்படியே போட்டுக்க போகிறீங்க, ப்ளஸ் கோஷன்ட் ஆஃப் 99/4. அதுக்கு என்ன ஈவு தொகை வரும்? 24. கரெக்டா? 4 24 96. இப்போ இந்த 124 7ஆல் வகுக்குங்க, ரிமைண்டர் என்ன வரும்? 5 ஆட் டேஸ். ஸோ 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு 5 ஆட் டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 200 வருஷத்துக்கு என்ன வரும்? 200 எப்படி பிரிக்கலாம்? 100 100ன்னு பிரிக்கலாமா? 100க்கு 5, இதுக்கு ஒரு 5, மொத்தம் சேர்த்தா 10. 10 7ஆல் வகுத்தோம்னா 3 ஆட் டேஸ். இப்போ 300க்கு 100
100 100ன்னு பிரிச்சிடலாம். இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. அப்போ 15 7ஆல் வகுத்தோம்னா 1. முடிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் 400க்கு பார்த்தீங்கன்னா 400க்கு எப்படி பண்ணலாம்? ஜீரோ எப்படி ஜீரோ? கரெக்ட், ஜீரோ கரெக்ட். அதுதான் சரி, கரெக்ட். இப்போ 400 அப்படின்னும் போது நீங்கள் லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 400ஆல் வகுக்கணும்னு சொன்னேன். அந்த 400ஓட மல்டிபிளாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? 0 தான் ஆட் டேஸாக கால்குலேட் பண்ணிக்கணும். இது ஒன்று தான், இதுதான் கான்செப்ட். ஸோ 400 எங்கெல்லாம் 400ஓட மடங்கெல்லாம் இருந்தாலும் சரி, 800, 1200, 1600, 2000 இந்த மாதிரி 400ஓட மடங்குகள் எங்கெல்லாம் வருதோ ஸோ அதோடைய ஒற்றைப்படை நாட்கள் வந்து 0. ஓகேவா? ஏன்னா அது 400ஆல் வகுப்பட்டுரும் அப்படின்னும் போது 0. இது ஒரு 500 வருஷம்னா 400 + 100, 400க்கு 0, 100க்கு 5. புரிஞ்சுச்சா? ஒரு 900 சொன்னோம்னா 800 + 100, 800க்கு 0, 100க்கு 5. புரியுதா? இப்போ 1900 சொன்னோம்னா 1900, 1600 வரைக்கும் 0, மீதி இருக்க 300க்கு நம்ம இப்போ போட்டோம் 1. ஓகேவா? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எந்த நாள்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கேள்வியே வரும். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான். உங்களுக்கு எக்ஸாமில் வரும் அப்படின்னா இந்த கேள்வி தான் வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டை கொடுத்துட்டு இது எந்த நாளாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் பிறந்த நாள்லாம் ஒரு டேட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் இதுலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. சரி, இப்போ இந்த மாடல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிட்டாக பார்த்துருப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து தனியாக நாட்கள் எப்படி கண்டுபிடிச்சோம், மந்த்துக்கு எப்படி கண்டுபிடிச்சோம், இயருக்கு எப்படி, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இங்கே எடுத்துகிட்டு வரப்போம். இப்போ 1947 அப்படின்றது நடந்துட்டு இருக்க வருஷமா இல்லை முடிஞ்சு போச்சா? யாரெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றீங்க? இப்போ 15th ஆகஸ்ட் 1947 அப்படின்றது 47ஆம் ஆண்டு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து இங்கே 2024 அப்படின்றது நடந்துட்டு இருக்கா இல்லை முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? நடந்துட்டு இருக்கு. இப்போ 1947ன்றது முடிஞ்சு போச்சா நடந்துட்டு இருக்கா? அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓ, நீங்க வந்து இப்ப கேட்கறதுனால முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல, அப்படி சொல்லல. நான் சொல்றது இந்த டைம்ல நடந்துட்டு இருக்க ஆண்டா இல்லை முடிஞ்சிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்க ஆண்டு. ஏன்னா 15th ஆகஸ்ட் வரைக்கும் தான் போயிருக்கே தவிர டிசம்பர் வரைக்கும் இன்னும் வரல. ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்போ கம்ப்ளீட்டான அந்த இயர்ஸ் வந்து என்ன? முடிவுற்ற ஆண்டுகள் எத்தனை? முடிவுற்ற ஆண்டுகள் எத்தனை? கம்ப்ளீட்டட் இயர்ஸ் எத்தனை? 1947 முடிவுற ஆண்டு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே முடிவுற்ற ஆண்டுகள்னு எடுத்துக்கலாமா? அப்போ 1946 வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 1946 நான் இப்படி பிரிக்கிறேன். 1600, 300, 46க்கு 46 + கோஷன்ட் ஆஃப் 46/4. இதுக்கு முன்னாடி போட்டோமா இந்த மாதிரி தான்? 23 ஆண்டுகள் கேட்கும் போது என்ன பண்ண சொன்னேன்? 46 + 23 + கோஷன்ட் ஆஃப் 23/4. அது தனியாக கண்டுபிடிச்சேன். 1900 எப்படி பிரிக்க சொன்னேன்? 1600, 300ன்னு சொல்லி பிரிக்க சொன்னேன். இப்போ 1600க்கு என்ன வரும்? 0. 300க்கு 1 + 46க்கு 46. இதோட கோஷன்ட் என்னவா இருக்கும்? 11 வருமா? இப்போ மொத்தம் கூட்டினா என்ன வருது பாருங்க? 57, 58. 57, 58. ஸோ 58 இப்போ 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தா எத்தனை ஆட் டேஸ் வருது பாருங்க?
2 ஆட் டேஸ். கரெக்டா? 2 ஆட். ஏன்னா 7 8 56 மீதம் இருக்கு 2. அந்த 2 தான் வந்து என்ன ஆட் டேஸ்னு வரும். இது வந்து இயருக்கு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடுத்து மீதி இருக்கிறது என்ன? 15th ஆகஸ்ட். 15th ஆகஸ்ட். ஓகேவா? சரி. இப்போ 15th ஆகஸ்ட்ல 15th ஆகஸ்ட் வரைக்கும் இப்போ ஜனவரிலேருந்து கால்குலேட் பண்ணுங்க. ஜனவரியில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 31 டேஸ். ஆட் டேஸ் எத்தனை? 3. கரெக்ட். அடுத்து பிப்ரவரின்னும் போது 1946 ஒரு லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணணும். 1946 லீப் இயரா இல்லையா? இல்லை. அப்போ 28 நாள் தான் அங்கே இருக்க போகுது. அப்போ 28க்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? 0. 7ஆல் வகுக்க போறீங்க, அவ்வளோதான். ஜனவரியில் 31 நாட்கள் இருக்கும், 7ஆல் வகுத்தீங்கன்னா மீதம் 3. 28 நாள் இருக்கும், 7ஆல் வகுத்தீங்கன்னா 0. அது மாதிரி மார்ச்சில் 3, ஏப்ரலில் 2, மேல 3, அடுத்து ஜூனில் 2, ஜூலையில் 3. ஆனால் ஆகஸ்ட் மொத்தமாக கம்ப்ளீட் ஆச்சா? கம்ப்ளீட் ஆகல. 15 நாள் மட்டும்தான் வந்திருக்கு இல்லையா? அப்போ 15 நாளுக்கு எத்தனை வரும்? 1. அப்போ மொத்தம் கூட்டினா என்ன? 3 6 8 10 16 17. 17 7ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 ஆட் டேஸ் வந்துருமா? ஆல்ரெடி 1946க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2 கண்டுபிடிச்சோமா? இது ஒரு 3. மொத்தம் சொத்துனா எத்தனை? 5. இப்போ இந்த கேள்வியில் தான் 0க்கு சண்டே, 1க்கு மண்டே, 2க்கு டியூஸ்டே, 3க்கு வெட்னஸ்டே, 4க்கு தேர்ஸ்டே, 5க்கு ஃப்ரைடே, 6க்கு சாட்டர்டே. அப்போ அதுபடி பார்த்தா 5க்கு என்ன வரணும்? ஃப்ரைடே. அப்போ 15th ஆகஸ்ட் 1947 என்னது? ஃப்ரைடே. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். இது கஷ்டமா இருக்கா இல்லை இதை விட ஏதாவது ஷார்ட்கட் வேணுமா? இது ஈஸியாக இருக்கா? இல்லை ஆட் டேஸ் கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் எடுத்து போட்டு கரெக்டாக வருதா பாருங்கள், அப்போ தானே இது கரெக்டாக இல்லைன்னு தெரியும். ஆமாம், ஒவ்வொருத்தர் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. பதினேழா? 1947 அது கண்டுபிடிச்சது முடிஞ்சிச்சா? இப்போ இது வெறும் 15th ஆகஸ்ட் வரையும் கண்டுபிடிக்கணும். ஜனவரியிலேருந்து 15th ஆகஸ்ட். அதுக்கு முன்னாடி 1946 இருக்கும், அதுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 47ல் 15th ஆகஸ்ட் வரையும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜனவரியில் 31 நாட்கள்னா அதில் ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 3. எப்படி? 31 7ஆல் வகுத்திருப்பீங்க, மீதி 3, அந்த 3 போட்டோம். நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் வந்து இதில் எத்தனை நாள் இருக்கும்? 0. ஏன்னா வந்து 28 நாள் தான் இருக்கும், லீப் இயர் இல்லை, அதனால் 28 தான் இருக்கும். 7ஆல் வகுத்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் 3, ஏப்ரலில் 2, மேல 3, ஜூனில் 2, ஜூலையில் 3. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் வரும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல, 15 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுனால 15 7ஆல் வகுத்தோம்னா 1. அந்த 1 மொத்தம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 17 வரும். 17 மறுபடியும் 7ஆல் வகுத்தீங்கன்னா மீதம் என்ன வரும்? 3. இது வந்து இந்த டேட்டுக்கு கண்டுபிடிச்சோம். 1946 கண்டுபிடிச்சது ஒரு 2. 2த்தையும் கூட்டினா 5. 5 வந்து என்ன குறிக்குது? ஃப்ரைடே. அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வருதா? அது ரொம்ப முக்கியமாக பாருங்கள், கம்ப்ளீட் ஆனது தான் பார்க்கணும். இயர் பார்க்கும்போது கம்ப்ளீட்டட் இயர் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் 2024 பிறகுறீங்க அப்படின்னா 2023 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணணும்.
வருதா கரெக்டாக? வரல. டேட் இது இல்லையா? நீங்கள் எந்த டேயில் பிறந்தீங்கன்னு தெரியலையா? மொபைல் கேலண்டரில் இருந்தால் எடுத்துப்பார். சரி, இது என்ன டே கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். 16 ஜூலை 1969. இப்போ இதில் 16 ஜூலைனா 1968 நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இதுலேயுமே அப்படி தானே கண்டுபிடி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஜனவரியில் தானே ஸ்டார்ட் ஆகும் அந்த வருஷம். எந்த வருஷம்னாலும் ஜனவரி. இப்போ ஜனவரியில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 3. ஜனவரியிலேருந்து இந்த 4 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரும்போது மட்டும் மொத்தமாக முழுமை பெறலை. அதனால் 15 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். இதுவே 18னா 18 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 31 ஆகஸ்ட் கேட்டால் 31க்கும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த டே எப்படி கண்டுபிடிக்கிறதா? மொத்தமாக லாஸ்ட்டாக 5 வருதா? எது இந்த 17 எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களா? இல்லை, அது முடிச்சிருவோம். இது 17 கேட்குறீங்களா? இல்லை இந்த 3 2 இந்த 17ஆ? இது மொத்தம் கூட்டினா 17 வருதா? 17 7ஆல் வகுப்புமா எப்பவுமே ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ கண்டுபிடிச்சா 3 வந்துடுமா? 2 ஆட் டே 1946 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 2 கூட்ட 3 + 2 5. 5க்கு என்ன சொன்னேன்? ஃப்ரைடே. தெரில, நானே ஒரு குத்துமதிப்பாக ஒரு டேட்டு கொடுத்தேன். உங்களுக்கு சாட்டர்டே வருதா? சரி, வெயிட் பண்ணுவோம். வேறு யாராவது போட்டிங்களா பார்ப்போம். வெனஸ்டே 7 வருதா? 7எல்லாம் வராது. 7னா 0. அப்போ ஏதோ தப்பு பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். அதான் தப்பு பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? 97 எடுக்க சொன்னால் 96 தானே எடுக்க சொன்னேன். கம்ப்ளீட் பண்ண தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே 96 + 96 ÷ 4 எடுக்கணும். அப்போ இங்கே 96 வரும் ப்ளஸ் 24. 2 கூட்டினா மொத்தம் எத்தனை வருது? இல்லை, 24 வராது. இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஆமாம், 4ஆல் வகுப்புனா 24 தான் வரும். இது 96, 100, 120, 120, இது 1, 121. கரெக்டாக தான் போட்டிக்கிறீங்களா? 120 போட்டோம்னா 5, 51, 2 ஆட் டேஸ். இது கரெக்டு. நெக்ஸ்ட் அடுத்து 17 ஜூன் வரைக்கும் வருது. 17 ஜூனுன்னும் போது ஜனவரியில் 3, ஜனவரி 3, பிப்ரவரி 0, பிப்ரவரி. ஏன்னா 96 எடுக்கும்போது 96 தானே எடுக்கிறீங்க. 97ஆவது வருஷம். 97ஆவது வருஷம் வந்து இது கிடையாது. அப்போது வந்து 0. கரெக்டு, இதுவும் கரெக்டு. மார்ச் 3, 2, 3, 2. ஜூலை வந்து ஜூனா? அப்போ ஜூன் வரைக்கும் தான். ஜூன் வந்து 17 கால்குலேட் பண்ணணும். 17னா இங்கே 3 வரும்ல. 17 ÷ 7னா 3 தானே வரும் ரிமைண்டர். ஸோ அப்போ இங்கே 3 வரும். 3 வரும்போது 3, 6, 8, 11, 14. இந்த ஜூன்னா ஜூன் எனக்கு முடியல. 17 தானே? ஆமாம், 17 வரைக்கும் தான். 17 ÷ 7 மொத்தம் எத்தனை வரும்? 3 தானே வரும். அதான் சொன்னேன். இப்போ இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா, அந்த மாதத்தில் 31 நாள் ÷ 7 3 வந்துச்சு. பிப்ரவரியில் 28 ÷ 7 0 வந்துருச்சு. மார்ச்சில் 31 ÷ 7 3 வந்துருச்சு. ஏப்ரலில் 30 ÷ 7 2 வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு ஜூனில் 17 மட்டும்தான் இருக்குது. 17 ÷ 7 மீதி 3. ஸோ அப்படி கணக்கு வரும். அப்போ கணக்கு வந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை வருது? 3, 6, 8, 11, 14, 14. அவ்வளோதான். 14னா இப்போ 0 வரும். 0. இது ஒரு 5.
இதில் 5 இருக்குது, 5 இதில் 2 இருக்குது, இது என்ன 17 போட்டுருக்கீங்க? இது இங்கே இது தப்பு இல்லை, அப்போது 14 தான் வரும். 14 டிவைடட் பைனா 0. 0 + 2 2. 2 வந்து எதை குறிக்குது? கரெக்டாக வருதா? இதுக்கு என்ன டேட் வருது? வெனஸ்டே தான் கரெக்டா? வேறு யார் வெனஸ்டே சொன்னது? டியூஸ்டே வருதா? 0 தான் சண்டே. அது வந்து ஒரு டேபிள் காலம் வச்சு போடணும். ஸோ டேரெக்டாக அதை வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லியாச்சு, அதனால் கால்குலேட் பண்ணது. இல்லைனா அது ஒரு டேபிள் வச்சு போடணும். ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஒரு டேபிள் வச்சு போட்டு அந்த டேபிள் போட்டதுக்கப்புறம் தான் அது ஏன் 0 வந்து சண்டேன்னு தெரியும். நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, டேரெக்டாக 0 சண்டே அசியூம் பண்ணிங்க, அவ்வளோதான். வேணும்னா என்கிட்ட அந்த டேபிள் இருக்குது, வேணால் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறதுன்னா பார்த்துங்க. வேணால் அது எப்படி போடணுன்னு வேணால் சொல்லித்தரேன் நோட்டில் தனியாக. ஏன்னா அது தேவையில்லை, இது வரைக்கும் புரிஞ்சாவே போதும், அதை போட்டு கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 0னா சண்டே, அதுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து அதை கணக்கு பண்ணிங்க, அவ்வளோதான். சரிண்ணா, இது கரெக்டாக வெனஸ்டே வருதா? வேறு யாருக்கு வெனஸ்டே வருது? உங்களுக்கு ஏதோ ஒரு சொன்னீங்க, வெனஸ்டே தான். நீங்கள் சாட்டர்டே சொன்னீங்களே. உங்கள் டேட் ஆஃப் பர்த் போர்டில் போடுறது. ஓ, இவர் வெளியே போயிட்டாரோ? சரி, அவ்வளோதான் கேலண்டர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? இது காம்ப்ளிகேட்டட் மாதிரியா இருக்கு? இல்லை, இது ப்ராக்டிஸ் பண்ணால் குயிக்காக வந்துடும். இதையும் தாண்டி ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இது புரியுதா ஃபஸ்ட்டு? ஆமாம், அது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதனால தான் அது எல்லாம் மக்கடிக்கிற மாதிரி வரும். இது வந்து நம்ம கான்செப்ட் தான், எதுவுமே மக்கடிக்கிற மாதிரி தேவையில்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், அது வந்து தேவையில்லாத விஷயம். நீங்கள் நடுவில் ஏதாவது ஒரு நம்பரை மறந்துட்டீங்கன்னா தப்பு, கம்ப்ளீட்டாக தப்பாயிடும். அதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும் நான் சொல்கிறது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கு வந்து இது சிம்பிள் தானே, இது ஒன்றும். இது வந்து பை ப்ராக்டிஸ் வந்து குயிக்காக போடலாம். சரி, நீங்கள் நடத்துனதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளாக்ஸ் முடிச்சாச்சு, கேலண்டர் முடிச்சாச்சு. நோட்ஸு கொடுக்க சொன்னோம், கொடுக்கலையா உங்களுக்கு? இங்கே இருக்காங்களே இவங்க அட்மின், அவங்கக்கிட்ட வந்து நேம் கொடுத்துருவாங்க, நோட்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு லெட்டர் சீரீஸ்னு ஒரு டாபிக். சரி, இந்த டேப்ல காலம் மட்டும் போட்டுங்க. இந்த டேப்ல காலம் மட்டும் போடுங்க. வெறும் இந்த டேப்ல காலம் மட்டும்தான், அவ்வளோதான். நீங்கள் குயிக்காக என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ 12 வந்துச்சுன்னா 3 4, 15னா 3 5, 18னா 3 6, இப்போ 24னா 3 4 6.
நெக்ஸ்ட்டு 19ன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு 18 + 1ன்னு பிரிக்கணும். 19 இது வரைக்கும் முடிஞ்சிச்சு இந்த டேப்லெட் காலம். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அதில். ஓகேவா? 19 மாதிரி நம்பர்லாம் வந்துச்சுன்னா 19க்கு ஆல்ரெடி இந்த டேபிளில் 18 இருக்கா? 18 1 கூட்டினா 19 வந்துடும். இந்த 18க்கு என்ன சொன்னேன்? 3,6 + எக்ஸ்ட்ரா 1 இருக்கும். ஸோ சம் போடும்போது புரியும். இந்த டேப்லெட் காலம் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ சப்போஸ் வந்து 21 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 20 + 1. ஓகேவா? அந்த 19 இப்படி கூட எழுதலாம். 19 20 - 1. அப்போ அந்த 20க்கு என்ன வரும்? 4 5. எக்ஸ்ட்ரா அந்த 1 தனியாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மைனஸ்க்கு போக தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணிங்க. மொத்தமாக 12னா 3 நாளாக பிரிக்கணும். 15னா 3 5ஆக பிரிக்கணும். 16னா 4ஆக பிரிக்கணும். 20னா 4 5ஆக பிரிக்கணும். 18னா 3 6. 24னா 3 4 6. ஓகேவா? இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். 3 4 இருக்கு. சம்மில் ஃபஸ்ட்டு எதை பிரிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எது சின்ன வேல்யூவோ அதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சம் தரேன். இந்த டேப்லெட் போட்டிங்களா? m டேஷ் டேஷ் o mmn டேஷ் m டேஷ் n o mmn டேஷ் m. இது மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா எக்ஸாமில்? இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேஷ் பிளாங்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 16 இருக்குது. 16 வந்தால் அந்த டேபிளில் எப்படி பிரிக்க சொல்லியிருந்தேன்? 4. இப்போ 4 நல்லா பிரிங்க பார்ப்போம். எம் டேஷ் அந்த டேஷும் சேர்த்து தான் பிரிக்கணும். 1 2 3 4 பிரிச்சுட்டேனா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 பிரிச்சாச்சா? 4ஆக பிரிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல டேஷ் இருக்குது. வேற எங்கேயாவது அந்த லெட்டர்ஸ் இருக்கான்னு மட்டும் பாருங்க. இந்த இடத்துல n இருக்குல்ல, அப்போ இந்த n அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டேஷ் இருக்குது. இங்கே ஓ இருக்கா? ஓ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டேஷ் இருக்குது. இங்கே m இருக்கா? நெக்ஸ்ட்டு இங்கே டேஷ் இருக்குது. இங்கே ஓ இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? NO MO. ஆன்சர் புரிஞ்சுச்சா? புரியுதா? நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த டேபிளில் ஞாபகம் வச்சுங்க. அந்த டேபிள் வைஸ் பிரிச்சுக்கணும். இப்போ 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன்னா சின்னதுலேருந்து போகணும். ஓகேவா? ஒன்றுத்தில் ஃபஸ்ட்லேருந்தே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு 3ல் போட்டு 3ஆக பிரிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி பிரிக்கல அப்படின்னா 4க்கு போகணும். இப்போ இந்த 24க்குலாம் பார்த்தீங்கன்னா 3 4 6 போட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு 3 பிரித்து பார்க்கணும். ஆன்சர் வந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 4க்கு போகணும். அதுக்கும் ஆன்சர்னா 6க்கு போகணும். அதான் இப்போ இது வந்து எதுக்கு இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் குயிக்காக நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மெத்தடில் எப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம யோசிச்சுட்டே இருக்குது இது வருமா அது வருமானு சொல்லிட்டு. பட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா இது ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகும் போது ஒரு பேட்டர்ன் வந்து அது சீரியஸாக ஃபாலோ ஆகிடும். ஸோ அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். சரி, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் போடுவோமா? இதுவும் பார்ப்போம். B dash Y dash dash BY dash B dash YT. மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 12. 12னா என்னவா பிரிக்க சொல்லியிருந்தேன்?
3 4 பிரிக்க சொன்னேன்னா அப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 பிரித்து பார்க்குறீங்களா? 3ஆக பிரித்தா என்ன வருது பாருங்கள். இது ஒரு 3 இங்கே வருது, இங்கே இது ஒன்று. பிடி பிடி பிடிபி தான் கரெக்ட் ஆன்சர். பிடி பிடிபி தான் கரெக்ட். போன கணக்கில் பார்த்தீங்கன்னா எம்என்ஓஎம் எம்என்ஓஎம் ரிப்பீட் ஆச்சுல்ல, அதே மாதிரி எல்லா கணக்குலையும் கொடுத்துருவான்னு பாருங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்க லெட்டரையும் மாற்றி மாற்றி கொடுப்பான். 4ஆக பிரித்தா இன்னும் ஈஸியாக வருதா? அப்போ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டேஷ் இருக்குன்னா அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இந்த இடத்துல லாஸ்ட்டில் டி இருக்குது. அதே மாதிரி பிபி ஒய்டி பிபி ஒய்டி. ஆன்சர் என்ன? பிடி பிடி